ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். வழக்கம் போல் ஸ்பாட்டு தான். என்னென்னா இப்போ விஜய்க்கு ஸ்பாட் இல்லைங்க, விஜய் குறி வச்சிருக்கிற ஸ்பாட்டு தமிழ்நாடு தான் அவர் குறி வச்சிருக்கிறாரு. அதை பற்றி பேசணும். அவர் இப்போ குறி வச்சு போயிட்டுருக்கிற ஸ்பாட்டு கோயில் கோயிலாக போயிட்டுருக்கிறாரு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சுக்கும் நாகூர் தர்காவுக்கும் வரேன்னு சொல்லிட்டு வரல. உண்மையாகவே இப்போ நமக்கு அந்த கடவுள் உண்மையாகவே இவரை வரவிடாமல் பண்ணிடுச்சோ. நம்ம இந்து கடவுளெல்லாம் சக்தி வாய்ந்த கடவுள்னு தோண ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அதாவது இஸ்லாமிய கடவுளான நாகூர் தர்காவும் கிறிஸ்துவ கடவுளான வேளாங்கண்ணியும். ஏன் சொல்கிறேன்னா, சும்மா வேடிக்கைக்காக சொல்கிறேன். எல்லா சாமியுமே சக்தி வாய்ந்த சாமி தான். நாம் அதை எவ்வளோ சக்தியோடு கும்பிட்றோங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஓகேங்களா? உடனே போர்க்குடி தூக்கிடாதீங்க. நான் விஜயை பற்றி தான் பேச வந்திருக்கேன். இந்து மதத்தை பற்றியோ புற மதத்தை பற்றியோ பேச வரல. நேற்று வரைக்கும் முந்தானேத்தி வரைக்கும் ஜோசப் விஜய்னு சொல்லிகிட்டு இருந்த விஜய் திருச்செந்தூர் விஜயம் பா நெக்கி அடிச்சுட்டு எப்படி முருகன். நான் கூட சில கமெண்ட்ஸ் ஷார்ட்லாம் பார்த்தேன். முருகன் கோச்சிக்கிட்டு பழனிமலைக்கு போயிட்டார் அப்படின்ட்டு. மீண்டும் கோச்சிக்கிட்டு பழனிமலைக்கு விஜய் வர்றதுனால முருகன் மீண்டும் கோச்சிக்கிட்டு பழனிமலைக்கு போயிட்டதாகவும், அதே மாதிரி ஷிரடி சாய்பாபா இவங்க அம்மா அங்கே டிவோட்டின்லாம் ஒரு கதை. அம்மா டிவோட்டி, அப்பா கிறிஸ்துவர், அதெல்லாம் இல்லை. நாங்கள் எம்மதமும் சம்மதம் எல்லாம் வரவேற்கத்தக்க அம்சம்தான். இதெல்லாம் எப்போயிலேருந்து முந்தானேத்தி வரைக்கும் கிறிஸ்து அப்படின்னு காட்டிக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி எம்மதமும் சம்மதம், நாங்கள் அந்த காலத்துலேருந்தே எல்லா சாமியும் கும்பிடுவோம். எத்தனை ஆசாமிகளப்பா எப்படிப்பா ஏமாற்றுவீங்க அப்படிங்கிற லெவலில் பாருங்கள். திருச்செந்தூருக்கு போனார். இந்து கடவுள்கள் வர வேணான்னு சொல்ல. முருகன் இந்த ஷார்ட்லலாம் வந்த மாதிரி கோச்சிக்கிட்டு பழனி கிளம்புனாரா இல்லை திருச்செந்தூர்லேயே இருந்தாராங்கிற விவாதத்துக்குள்ளார நம்ம போக வேண்டாம். விஜய் வந்தார், அங்கே போய் வேலெல்லாம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தார். அது வெற்றி வேலா இல்லை இவர் போனதுனால வேறு யாருக்கும் அது வெற்றியாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஷிரடி சாய்பாபாவுக்கு இங்கேருந்து ஃப்ளைட்டில் போனார். கடைசியில் இந்த ரெண்டு இந்து கடவுள்களையும், இந்து கடவுளான தமிழ் கடவுளான முருகனையும், இந்துக்களின் நம்பிக்கை நட்சத்திரமான ஷிரடி சாய்பாபாவையும் போய் பார்த்தவருக்கு வேளாங்கண்ணி மாதா வரவிடாமல் பண்ணிட்டா பாருங்கள். அதுதான் நீங்கள் ஒரு பக்கம் இப்படி ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கலாம். நாகூர் தர்காவிலையும் வேளாங்கண்ணி கோயில்லையும் இன்றைக்கி காலையில் 3-4 மணிலேருந்தே கூட்டம் முண்டி அடிச்சிட்டு இருந்துருக்குது விஜயை பார்க்குறதுக்காக. விஜய் கடவுளை பார்க்க வர்றாரு, விஜயை பார்க்குறதுக்காக. அதுக்கு காரணமாக அவங்க இந்த ட்ரிப்பும் போலீஸ் பர்மிஷன் கிடைக்கலாம், இல்லை நாங்கள் போனோம்னா ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டுரும் அப்படின்லாம் ஏதாவது சொல்லுவாங்க அறிக்கை. ஓகேவா? போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கலை, அதனால தான் போகலன்னு இந்த கவர்மெண்ட் மேலே குற்றம் சாத்துறது அவருடைய கைவந்த கலை. இந்த எலெக்ஷன் அறிவித்த பிறகு அவர் எத்தனை ப்ரோக்ராம், எத்தனை இடத்துல, எத்தனை ஊர்களுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் கேன்சல் பண்ணியிருக்கிறாருங்கிறத பார்த்துங்க. போலீஸ் 1 மணி நேரம் தான் கொடுத்தாங்க, 2 மணி நேரம் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு கரெக்டாக நீ உள்ளே போய் 1 மணி நேரத்தில் உங்களுடைய நாளைக்கு வர முதல்வர் ஆகிட்டா, அதனால் மரியாதையாக பேசுவோம். உங்களுடைய ஒரே நிகழ்ச்சி அதெல்லாம் கனவுலையும் நடக்காது. நான் இன்னமும் உறுதியாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வர வேண்டாம் அப்படின்றது வேளாங்கண்ணி மாதாவோட உத்தரவாக இருந்திருக்குது. நாகூர் தர்காவோட நம்பிக்கையெல்லாம் அவர் வரல, சும்மா மக்களை ஏமாற்ற வர்றாரு அப்படிங்கிறத நாகூர் தர்காவில் அந்த இருக்கிற கடவுள் புரிஞ்சுக்கிட்டு இவரை வரவிடாமல் பண்ணிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி இவரே நான் வரல அப்படின்றத சொல்லி அங்கே இருக்கிற ரசிகர்களை ஏமாற்றினதை விடுங்க. ஆனால் கடவுள் இவரை ஏற்ற தயாராக இல்லை. அதுவும் இவர் ஒரு கிறிஸ்துவராக நேற்று முந்தானேத்தி வரைக்கும் காமிச்சிக்கிட்டவர் இன்றைக்கி இந்துக்கள் கோயிலுக்கு முதல்ல போயிட்டு நாம் என்ன பண்ணுவோம், நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற தெய்வங்களை வழிபடுவோம். இவர் எல்லா கோயிலுக்கும் வர்றதை நான் வேணான்னு சொல்லலை. அது மாதிரி ஒரு சர்ச்சுக்கோ ஒரு ஆலயத்திற்கோ போயிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்து கோயிலுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா ஓகே. நீங்கள் டபார்னு இங்கே இந்துக்கள் பெரும்பான்மையினர் இருக்கிறாங்க அப்படின்னு திருச்செந்தூர் கோயிலுக்கும் ஷிரடி சாய்பாபாவுக்கும் பூனேவுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களுடைய கடவுளான வேளாங்கண்ணி மாதாவையும், சரி இன்னும் ஒரு மதம் தானே இந்தியாவில், மற்ற பௌத்த மதங்கள் இந்த மதம்லாம் பெருசாக இல்லைங்கிறனால, இல்லைன்னா புத்தர் கோயிலுக்கும் கிளம்பிடுவார். அது அண்ணன் சீமான் புத்தரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. விரோதியாவோ நண்பராவோ அதை விட்டுருங்க. ஆனால் இலங்கை பேஸ் அரசியல் இல்லையா அவர். ஸோ இவங்கெல்லாம் ஏன் தோற்று போகிறாங்க, ஏன் அரசியலில் ஈடுபட விஜய் அதே ஸ்டாலின் கொடைக்கானல்லேருந்து விழுந்தடித்து ஓடி வர்றாரு இந்த வயதிலும். ஏன்னா இங்கேருந்து சில அறிக்கைகள் போயிருக்கு. ஒருவேளை
நமக்கு ஆட்சி இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு பத்திரிக்கை இப்போ இன்றைக்கி வந்து நெட்லலாம் நம்ம இதிலலாம் பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே வந்துடுது இந்த நியூஸ் அந்த நியூஸுன்ட்டு அதில் வந்து போட்டிருக்காங்க. ஒருவேளை சில ஃபைலெலாம் எரிக்க முயற்சியா, இல்லை அடுத்து ஆட்சி அமைஞ்சால் நம்ம கூட்டணியில் இப்போ இருக்கிற அமைச்சர்களை யாரை வச்சுக்கிறது, யாரை கழட்டி விடுறது அப்படிங்கிறதா ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியிருக்குது. தாவேக்கா ஆர்வ கோளாறுல மந்திரி சபையை அறிவிச்சிட்டு வேட்பாளர்கள்லாம் வெற்றி பெற்ற உடனே நேராக நம்ம பனையூருக்கு தான் வரணும்னு அறிவிக்க வர்ற விஜயை விட குறைந்தவர் இல்லையே நிச்சயமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது அனுபவம் வாய்ந்தவர்கள் அறவேக்காட்டுத்தனமாக எதையும் செய்ய மாட்டாங்க. இதை விட தாவேக்காவில் சேர்ந்த பிறகு தற்கொலையாகவே செங்கோட்டையன் மாறிட்டார். 200 சீட்டு தாவேக்கா அடிக்குமா, அதனால் வந்து ஆட்சி அமைக்க போகிறது உறுதியாக. சூசகமாக பிஜேபி லீடர் நயினார் நாகேந்திரனோட பதவி காலம் இதோட பறிக்கப்படுமா பதவி? என்னங்கய்யா பேச்சு இதெல்லாம்? உங்கள் கூட்டம் நீங்கள் வந்து ஒரு தலைமையாக போய் சேர்ந்துருக்கீங்க தாவேக்காவில். அங்கே இருக்க இளைஞர்களை வந்து இப்படிலாம் கத்தக்கூடாது, இப்படிலாம் விசில் அடிக்கக்கூடாது, ஒரு அரசியல்னால் ஒரு பண்பு இருக்குது, நம்மளை பார்த்து மக்கள் பயப்படக்கூடாது, ஆர்வக்கோளாறுன்னு சொல்லக்கூடாது, தற்குறின்னு ஏசக்கூடாது அப்படின்ற பாடத்தை கொடுக்காம நீங்களே தற்குறியாக மாறுறீங்களே, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? விஜய், இன்னும் 2 நாள் உங்களுடைய ஆட்டத்திற்கான பலன் என்னன்னு தெரிஞ்சிடும். அதை விட இன்னொரு விஷயம் பார்த்தேன், அது அடுத்த வீடியோவில் ஆர்வக்கோளாரோட உச்சமாக இருந்தது. தற்கூறிகளுடைய சபதமாக தெரிஞ்சுது. எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். விஜய், நீங்கள் கோயில்களுக்கு போகிறது பிரச்சனை இல்லை, அங்கே உங்களுக்காக காத்துட்ருக்க ரசிகர்களை யோசிங்க. இன்றைக்கி காலையில் 3 மணிலேருந்து வேளாங்கண்ணிலையும் நாகூர்லேயும் காத்திருந்தவர்கள். உங்களுக்கு என்னங்க, ஏதாவது கொஞ்சமாக ஃப்ளைட்டில் போகிறீங்க, ஏசி காரில் போகிறீங்க, ஏசியில் தங்குறீங்க, கிளம்பி வர்றீங்க, அந்த வேளாங்கண்ணிக்கும் நாகூருக்கும் போயிட்டு வர்றதில்ல என்ன பிரச்சனை? இதுக்கும் கவர்மெண்ட்டை குறை சொல்லுவீங்க. ஏன்னா நாளன்னைக்கு நீங்கள் அரசமைக்க போகிறதா கனவு கண்டுகிட்டு இருக்கீங்கள, நீங்கள் இன்னும் 5 ஆண்டுகளும் அரசை குறை சொல்லிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அரசமைக்க போகிறது யாருங்கிறது மண்டை அன்னைக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். திங்கட்கிழமை பார்ப்போம், அதுவரை பொறுத்திருப்போம். கருத்து கணிப்புகள் சிலர் வந்து திமுகவுக்கு சாதகமாகவும், சிலர் வந்து அதிமுகவுக்கு சாதகமாகவும், சிலர் தாவேக்கா தான் ஜெயிக்கணும் கருத்து கணிப்புகள் வெளியிட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக வருது அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி தான் இருக்குது. யாருங்கிறது திங்கட்கிழமை தான் தெரிய வரும். அதில் நீங்கள் பண்ணியிருக்க காமெடியை இன்னொரு வீடியோவாக நான் வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.